ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க. சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப் பண்ணது 1 கப். அதுக்கப்புறம் நமக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன், மஸ்டர்ட் சீட்ஸ், சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுந்தம்பருப்பு, சால்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். முதல்ல நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு ஸோ பார்த்திங்கன்னா நசுங்க முடியணும். ஆனால் ரொம்ப குழைஞ்சிடக்கூடாது. அந்த பதத்தில் நீங்கள் நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும், நம்ம நார்மலாக கிழங்கு வறுக்கிற மாதிரி தாங்க. ஸோ அதில் நான் கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அடுத்து உளுந்தம் பருப்பு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கோடு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அண்ட் ஒரு 3 வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இதில் பெருசாக ரொம்ப ஸ்பைசஸ் கிடையாது. வெறும் உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் மிளகா பொடி, இது 3 தான். ஸோ இது 3ஐயும் போட்டு நல்லா அந்த மஞ்சள் தூளும் மிளகா பொடியோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரியணும் வெங்காயத்துலேருந்து. அந்த மாதிரி வெங்காயம் சாஃப்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அண்ட் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த மசாலா அந்த சக்கரவள்ளி கிழங்குல நல்லா கோட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பெரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ மூடி வச்சு போகிறேன். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் சாதம் ஐட்டம், ரைஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, நான் இதுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொன்னாலும் இது கிழங்கு வகையை சேர்கிற காய் கிடையாது. இது டியூபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த வகையை சேர்ந்த காய் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ் மால்டோஸ் அப்படிங்கிற ஒரு சுகர் கண்டென்ட்னால இந்த ஸ்வீட்னஸ் வரனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட இந்த கிழங்கை நீங்கள் பயப்படாமல் சேர்த்துக்கலாம். அண்ட் இது ரொம்ப லோ கேலரி ஃபுட் அண்ட் ஹை இன் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்டை தாராளமாக ரெகுலராக எடுத்துக்கலாம். வெயிட் போடுன்ற கவலையே வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். Until then, bye friends.